சாகிப் டாக்ஸ் பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு மாதமாக காங்கிரஸ் கட்சியில சில நபர்கள் கட்சியினுடைய முன்னோடி எம்பி என்று சொல்லக்கூடிய முக்கியமா பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன் பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தார். இதனொட்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் சென்னையில காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் அவர் தலைமையில மாவட்ட தலைவர் கூட்டம் கூட நடைபெற்றது. இந்த கூட்டத்துல திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு எதிராக யார் பேசினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை வச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் எல்லை மீறிய பேச்சுகள் பேசிக்கொண்டிருந்த சூழல்ல அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சம்பவம் கூட இந்த நேரத்துல நடந்திருக்கிறது. இன்னும் அதிகமான பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவருடைய பதவி கூட பறிக்கப்படும்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை நம்ம பார்க்க முடியும். எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இது குறித்த விவாதங்கள் தான் நம்ம தொடர்ச்சியா அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கொள்கை முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம். நாங்க எப்படி அந்த கொள்கை முழக்கத்தை வைக்கிறோம்? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 1999 காலகட்டத்திலிருந்தே நாங்கள் இந்த முழங்கி கொண்டு வருகிறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல நாங்க சண்டை போடுறோமா கூட்டணி கட்சிகளோட? நாங்களும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பிளாக், காங்கிரஸும் பங்கு இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் கட்சியில நாங்களும் ஒரு மேஜர் பார்ட்னர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மேஜர் பார்ட்னர். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை போன்ற அல்லது மாணிக்கம் தாகூர் அவர்களை போன்ற நாங்க ரியாக்ட் பண்றோமா? இல்ல. எங்களை போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் நாங்க பொறுப்பாளர்கள் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை வலியுறுத்தி கொண்டே வந்தாலும் தலைவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம். இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில அதை விட மிக முக்கியம், பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும். பாஜக இங்க பல சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறி சவாரி செய்து கபலீகரமாக்கி இங்க திராவிட மண்ணை பாசிசத்தை விதைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறது. அதை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான குறிக்கோள், கோரிக்கை. மதச்சார்பின்மை காக்கப்பட வேண்டும், நாட்டுல டெமோக்ரஸி காக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையில் திமுக இருக்கிறது. திமுக தலைமையில் இந்த கூட்டணி சிதையக்கூடாது. எனவே ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு நாங்க நெருக்கடியாக சொல்லவில்லை. அதே நேரத்துல நாங்க அந்த கோரிக்கை கைவிடவும் இல்லை. 2026 அதுல மேட்டர் கிடையாது எங்களுக்கு. 2026 அந்த அதிமுக தலைமையில் அமைந்ததாக சொல்லப்படக்கூடிய பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய போக்கஸ் சொல்லிட்டார் இல்லையா? இப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ்ல இருந்து. அது வைக்கப்படவில்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க? 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து விட்டால் நீங்க வெற்றி பெற முடியுமா? அது மூட நம்பிக்கை என்று சொல்கிறார். இது என்ன பாஜக காரன், பிஜேபி காரன் பேச மாதிரி பேசுறாங்க? இது உங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோரிக்கை அது. அப்ப தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி இவர்கள் பேசிய பேச்சுகள் அந்த மாதிரி வடுவாகிவிட்டது. திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் மாணிக்க தாகூர் அண்ணன், காங்கிரஸ் கட்சி எம்பி. திருப்பி அடிப்போங்கிறாரு. திருப்பி யார் அடிக்கணும்? பாஜகவை அடிக்க வேண்டுமா, திமுக அடிக்க வேண்டுமா? திமுக உங்களை அடிச்சிருக்கு. பிஜேபி தான், RSS தான், சனாதன அந்த சித்தாந்தம் தான் உங்களை வீழ்த்துவதற்காக அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க திருப்பி அடிச்சீங்களா? அடிக்கலையே. மாறாக கூட்டணி கட்சி உங்களுக்கு சேர்ந்து போர்க்குலை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிக உற்ற துணையாக, உறுதுணையா இருக்கக்கூடிய இங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றீங்க, ஆட்சியை விமர்சனம் பண்றீங்க. நாங்க உங்களை தூக்கி சுமக்கணுமா? நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாங்க முட்டு கொடுக்க வேண்டியிருக்கீங்க. எங்க முட்டு கொடுத்தீங்க நீங்க இது வரைக்கும்? அப்ப இப்படியெல்லாம் பேசுவது ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குக்கா நீங்க பேசுறீங்க? இல்லையே. ஒரு எதிரி கட்சி செய்யற மாதிரி ஒரு பாஜகவுடைய குரலை நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல பேசுற மாதிரி எல்லாம் பேசுறார். அப்ப இதுதான் அதை பார்க்கிறேன். நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்றைய ஒரு கருத்தை சொல்றாருல, எங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை வலுப்படுத்தணும், அதுக்காக நாங்க கருத்தெல்லாம் நாங்க வச்சுத்தானே ஆகணும்னு ஒரு கருத்தை வைக்கிறாருல.
கருத்து கேட்பதில் அதான் திரும்ப சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கை தான் கேட்கறதுல எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. இன்றைக்கு கூட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழன் கேட்கும்போது என்ன சொன்னார்? அது அவருடைய உரிமை. நாங்களும் அதானே கேட்கிறோம். எல்லா கட்சியிலும் அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதை எப்படி வெளிப்படுத்தணும்? தூக்கி சுமக்கிறோம் உங்களை, திருப்பி அடிப்போம், 5000 கொடுத்தா நீங்க வந்து வெற்றி பெற்றது பகல் கனவு, மூட நம்பிக்கை. இதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது. ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கை கேட்கலாம், அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை கேட்கலாம். இப்படியா கேட்கறது? கேட்கிற முறையே சரியில்லையே. நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல எல்லாம் வந்து கேட்கிற மாதிரி இருக்கிறது. சரி, இப்படி கேட்கக்கூடிய மாணிக்கம், இப்படி விமர்சனம் பண்ணக்கூடிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்றைக்காவது மதுரையில எய்ம்ஸ பத்தி பேசியிருக்காரா? எய்ம்ஸ் வந்து தருவேன்னு சொன்னீங்களே, பாஜக நீங்க ஏன் தரல? என்னுடைய தொகுதியில் அது வருகிறது, திருப்பரங்குன்றம் என்னுடைய தொகுதி தான், ஏதாவது சொல்லியிருக்காரா? திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொன்ன எச் ராஜாவை கண்டிச்சிருக்காரா? எப்படியா என் தொகுதியில வந்து நீ அயோத்தியாவை மாத்துவ கேட்டாரா? சரி, அவங்களுடைய விருதுநகர் அந்த அந்த 6 தொகுதிகளுக்கு உள்பட்ட அந்த எம்பி, விருதுநகர் எம்பி தொகுதி இருக்குல்ல, அந்த வளர்ச்சி பணிகளை வந்து சம்பந்தமா நீ பேசியிருக்கிறாரா? ஒண்ணுமே பேசுனது இல்லையே. அப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஒண்ணும் சொல்லவில்லை. மதுரை எய்ம்ஸுக்கு வந்து பாஜகவை கண்டித்து அவர் பேசுனது கிடையாது. லேட்டஸ்டா சொல்லிடுறேன், மதுரைக்கு மெட்ரோ தரமாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? என்னுடைய தொகுதிக்கு வருகிறது, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட அந்த மதுரை தொகுதியில நீங்க வந்து மெட்ரோ தர மாட்டேங்கன்னு சொன்னது எப்படி வன்மையா கண்டிக்கிறேன், பாஜக அரசை கண்டிக்கிறேன்னு மாணிக்கம் தவிர ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல. மாறா யாரை பத்தி பேசுறாரு? திமுக நோக்கி பராண்டுகிறார். திருப்பி அடிப்பா, அதாவது சொல்ல கூசக்கூடிய வார்த்தையில திமுகவுடைய ஓட் பேங்கால வந்து ஜெயிச்சானுக்கு இது தேவையில்லை. எம்பி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிறது எனக்கு வந்து சொல்லணும்னா பிபி தான் பண்ண வேண்டிய இருக்கும். மயிருக்கு சமம்னு சொல்றாருங்க, எப்படி சொல்றாருங்க? எச் ராஜா கேட்ட மாதிரி ஹைகோர்ட்டா மயிரான்னு கேட்ட மாதிரி அவர் சொல்றாரு, எம்பி பதவி மயிருக்கு சமம்னு சொல்றாரு. அப்போ வந்து அண்ணன் மாணிக்கம் தாகூர் வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, புரியுதா? அவங்க வந்து ஒரு கொறடா மாதிரி, கொறடா 100 எம்பிக்கு வந்து அவர் தலைமை வைக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவர். அப்ப தகுதி வாய்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேசுற பேச்சா மாதிரியே பேசினாரு. அதான் வன்மையை நம்ம கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட பேச்சுகளால் தான் டெல்லியில நீங்க என்ன செய்ய, ஆட்சியை இழந்தீர்கள். அங்க ஆம் ஆத்மி கட்சியோட சண்டை, ஹரியானாலே அதே கதை தான், ஆட்சியை இழந்தீர்கள். பீகார்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்ல தேஜஸ்வி அதோட சரியான செய்ய மாட்டல, நீங்க மிங்கிலாகல, 12 தொகுதியில எதிர்த்து போட்டிட்டீங்க. அதை வைத்தே பிரச்சாரம் பண்ணார் மோடி, அமித்ஷா. பீகார்லயும் கோட்டை விட்டீர்கள். அப்போ உங்களுடைய தோழமை சக்தியோட இருக்கக்கூடிய நீங்க அணுக தெரியவில்லை. அதுல காங்கிரஸ் உடைய மேலிடமே வந்து குறை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். அப்ப அதே மாதிரி பாலிசிய தமிழ்நாட்டிலும் கையாண்டால் இப்போ இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய ஓட் பேங்க் எல்லாம் பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாதா? இது நான் கற்பனை சொல்லல. 2019 இதே அண்ணா மாணிக்க தாகூர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டிடுறாரு, வெற்றி பெற்றார். 4.5 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றாரா இல்லையா? 4 லட்சம் ஓட்டுக்கு மேல, 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை வந்து என்ன செய்ய லீடிங் ஆகி அவர் வந்து கணிசமான ஓட் பேங்க் அரௌண்ட் 43%, 45% ஓட் பேங்க் இருந்து 2024 ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்பியா இருந்த அந்த தொகுதியில 85,000 90,000 வாக்குகளை வந்து என்ன செய்தார், இழக்கிறார். அப்போ குறை சொல்லக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கே மக்கள் செல்வாக்கு இழந்திருக்கா இல்லையா? ஒரு ஆல் இந்தியா காங்கிரஸ் லீடராக இருந்து மக்களுக்காக சேவையாற்றி மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்திருந்தா 4 லட்சம் 5 லட்சம் ஆயிருக்கணும், ஆகல. சரி, அந்த 6 தொகுதியில காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் என்ன, அது பேசணுமா? சிறுவில்லிபுத்தூர்ல தாண்டி காங்கிரஸ் அங்க என்ன பெரிய பேஸ் இருக்கு? இப்படி பேசினா அசிங்கமா இருக்கும். அப்ப கூட்டணி என்பது வந்து எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டணி. காங்கிரஸுக்கு திமுக வேண்டும், திமுகவுக்கு காங்கிரஸ் வேண்டும், திமுகவுக்கு விசிக வேண்டும், விசிகாவுக்கு திமுக வேண்டும். இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டும். அப்ப அதனால ஒரு கூட்டணிங்கிற புரிந்துணர்வு, அதை வந்து களங்கம் கற்பிக்க மாதிரி பேசுனதுதான் அது தப்பு. அதுக்கு கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார். இதற்கு பின்புலத்தில் பார்த்தோம்னா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மௌனமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சைலண்டான ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. ராகுல் காந்தி எது பேச்சுவார்த்தை எதுவும் நடத்திருக்காங்களா?
எப்படி சார் பார்க்கலாம்? இப்ப நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும். நீங்க நியூஸ் 7 விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது கூட உங்கள சரியா கூட பேச விடாத ஒரு சூழல் கூட இருந்தது. எப்படி பார்க்கலாம் இந்த 2 சம்பவத்தையும்? அதாவது தொலைக்காட்சிகள் வந்து சில டைம்ல ஆர்வக்கோளாறுன்னு சொல்லவில்ல. ஆர்வ மிகுதியால நினைத்துக் கொள்வோமே, நல்லெண்ணம் கொள்கிறோம். நம்மை போன்றவர்கள் வந்து அந்த பேனல்ல உட்காரும்போது, நிறைய கேள்விகளை கேட்டால் நிறைய தகவல்கள் வரும் என்ற அடிப்படையில அவங்க வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து தொடுக்கிறார்கள். கேள்விகளை தொடுக்கும்போது நமக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை தர வேண்டும். இப்ப கேள்விலாம் நீங்க இப்ப அடிக்கிட்டு போய் நான் பேசுறேன், நீங்க கேள்வி கேட்கிறீங்க. ஓகே. நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு தந்தால் தான் நான் என்ன உங்க கேள்வியை உள்வாங்கி நான் பதில் சொல்றது என்னங்கிறது அடுத்து நீங்க கேள்வி கேட்க முடியும். முதல் கேள்வியை கேட்டு விட்டு நான் அடுத்த பதில் சொல்ல முன்னாடி நீங்க 2வது கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் பேசக்கூடிய எனக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு எந்த விதமான அந்த மெசேஜ் போய் சேராது. அப்ப என்ன செய்ய வேண்டும், எங்களெல்லாம் உட்கார வச்சோன்னா ஒரு 50 கேள்வி 100 கேள்வி நீங்க அடிக்கிட்டீங்கன்னு வைங்க, நாங்க நோட்ஸ் எழுதிக்கிடுவோம். வெளியில போய் யூடியூப்ல போய் இப்படி பேச வேண்டியதுதான். அப்போ நெறியாளர்களுக்கு நம்ம வந்து அது நேரில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது உங்களை போன்ற இப்ப நீங்க ஓப்பனா கேட்குறீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் உட்காரக்கூடிய டிவி விவாதங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நெறியாளர்கள் உங்களை பேச வைக்கிறதே கிடையாது. நீங்க ஆதாரத்தோட போறீங்க, தரவுகளோட போறீங்க, நெருக்கடியில தான் பேசுறீங்க, நேர நெருக்கடியில பேசுறீங்க. அப்படிப்பட்ட டிவில என்ன கூப்பிடுறாங்க நம்மளை. யார் அழைக்கிறார்களோ அதை நம்ம போக முடியும். ஓகே. இப்போ யூடியூப்ல ஒரு விலாவரியா நம்ம பேச முடியும். நேரம் எடுத்து பேசலாம். அங்க என்ன ஒரு டைம் ஸ்லாட்ல தான் அவங்க சொல்ல முடியும். அதுல ஒரு 50 கேள்வி கேட்கறாங்க. 50 கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? நீங்க சொன்னது சரிதான். ஆனா அதுக்கு தெளிவா இதுல விளக்கம் கொடுத்துருவோம், மேட்டர் இல்ல. அதாவது எப்படின்னா, கே.சி. வேணுகோபால் அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஓ. அந்த தீர்மானம் கூட முழுமையாக நான் பார்க்கும்போது, வெளியில விமர்சிக்க கூடாது. வெளியில வந்து விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கே.சி. வேணுகோபால் அவர்களை பொறுத்தவரையில காங்கிரஸ் உடைய பலம் என்னன்னு தெரியும். அவருடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி. கேரளாவில இருந்து அவர் வந்து போயிருக்கிறார், எம்பி ஆயிருக்கார். அதை சொல்லிவிட்டு வெளியில நீங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது என்பது, அப்ப இதுதான் வந்து காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. மல்லிகார்ஜுன கார்கரா இருக்கட்டும், மூத்த தலைவராக ராகுல் காந்தி போன்ற தலைவராக இருக்கட்டும், சோனியா காந்தி இவர்கள் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. திமுக என்ன, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பலம் என்னங்கிறது தெளிவா இருக்கு. ஏன்னா 4.25 தான் அவங்களுடைய ஓட் பேங்கே கடந்த காலங்கள்ல. 10% இருக்கு, 20% இருக்குன்னா தனியா நின்றா இருப்பாங்க, அவங்களாம் வாங்க மாட்டாங்க. அப்ப அங்க பலம் பலவீனத்தை அறிந்தவர் கே.சி. வேணுகோபால். எனவே கே.சி. வேணுகோபால் அவங்களை வந்து அனுப்பி வைத்து அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. வெளியில இனி யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ நீங்க வாயை திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. நல்லதுதான், சரியானதுதான். அதன் பிறகு அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தொகுதி பங்கீட்டுக்கு நாங்க வந்து ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க திமுக எங்களை அலைங்க, விரைவில் எங்களை அலைங்க என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு திமுக பதில் சொல்லியிருக்கு. 22ஆம் தேதி நாங்க குழு போறோம்னு சொல்லிட்டாங்க. சோ 2 குழுவும் பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் இங்க லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர் இப்படி பேசுவாங்க. கடைசியில வந்து டெல்லியில இருந்து ராகுல் காந்தியோ மூத்த தலைவர்கள் வரும்போது, தேசிய தலைவர் வந்து பேசும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். ஆனால் இந்த முறை தான் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் டேட்டா அனாலிசிஸ் உடைய ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டில இருக்காரு. மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புல இருக்காரு. அவரே பொறுப்பற்று பேசுறதை நம்ம பார்த்தோம். அதுபோல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அண்ணன் மாணிக்கம் தாகூருடைய பேச்சு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்ப இவர்கள் எல்லாம் பேசக்கூடிய பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா மாதிரி நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல வேகி கொண்டு பேசுற மாதிரி பேசுனதுதான் நமக்கு வருத்தம். அதான் வந்து கூட்டணியில சலசலப்பு, திமுக கூட்டணி வந்து சிதறுகிறதா இப்படிலாம் வந்து டைட்டில் போடுற அளவுக்கு ஆகிவிட்டது. எங்களை போன்ற ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கடும் நெருக்கடி கேட்க தானே செய்வாங்க. இந்த கூட்டணி சிதறி விடாதா, இந்த கூட்டணி சலசலப்பு வந்து விடாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய சக்திகள் எங்களை போய் ஆட்களை உட்காரும் போது லட்டுமா இந்த தூக்கி வைத்துக் கொண்டு எங்களை பேசவே விடாம இதை கேட்டாலும் பதில் சொல்லிடுவோம். அவங்க டேட்டா விட டேட்டா கொடுப்போம். அதுல கூட பேச விடாமல் ஆக்கிட்டோம்னா வேற மாதிரி பிக்சரை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில தொலைக்காட்சிகள் வந்து ஊடகங்கள் கையாண்டார்கள். பணங்காட்டு இந்த சலசலப்புகளை அஞ்சாது. நல்ல ஊடகங்கள், நேர்மையான ஊடகங்களும் இருக்கு. நம்மளை அழைத்து கண்ணியப்படுத்தி நமக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்து அதை வந்து சரி என்ன சொல்லுகிறார்கள், விமர்சகர்கள் அரசியல் விமர்சனம் தான் எதை முன்வைக்கிறாங்கன்னு அந்த கருத்தை வெளியே கொண்டு போகக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறது. அப்ப நம்ம நடுநிலையான பாதை தான் நாம் பார்க்கிறோம். எனவே இனி வந்து காங்கிரஸ் உடைய எம்பி நீக்கப்பட்டது சம்பந்தமான கேட்டது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது. திமுக சப்போர்ட் பண்ணிச்சா, ஏன் சப்போர்ட் பண்ணவில்லை, அப்படி எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்ய பதில் சொல்ல வேண்டும். இப்போ
கேசி வேணுகோபால் வந்து முத்தாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காவுடைய கூட்டணி பற்றி கேட்கும்போது உங்க யூகத்திற்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுட்டாங்க. கரெக்ட் தானே? ஆமாமா. நீங்க யூகிச்சு சொல்றீங்க. நாங்க ஒரு கூட்டணியில இருக்கிறோம். இந்தியா பிளாக் என்று நாங்கள் வந்து தொடங்கி இருக்கிறோம். அதை வந்து மிகப்பெரிய தூணாக இருக்கிறவது ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் உடைய கட்சி வெற்றி பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பீகார்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வேண்டும் என்று தமிழ்நாட்டில இருந்து பிரயாணம் செய்து பீகார்ல போய் கலந்து கொண்டு பேசணும்னு என்ன அவசியம் வந்து விட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு? போனாரா இல்லையா? சென்றார்களா இல்லையா? அது மாதிரி கூட்டணி கட்சி தலைவரா போனாங்களா இல்லையா? நாடு ஃபுல்லா இந்தியா பிளாக்கை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்று போர்க்குள்ள துவக்கியது யாரு? இதே ஸ்டாலின் தானே. இந்தியா பிளாக் உருவாக வேண்டும் என்று எழுச்சி தமிழர் கடுமையான உழைத்தார். ஸ்டாலின் அவர்கள் முத்தாய்ப்பா என்ன செஞ்சாங்க? ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை எந்த கூட்டணி கட்சியும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கெப்பாசிட்டி வேணும்ல. அதை உடைத்து சொன்னது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்துக்கு வந்து தெளிவாக தெரியும். எனவே காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் திமுக எம்பிக்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது. பார்லிமெண்ட்ல ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. 8 எம்பிக்கள் நீக்கப்பட்டது கூட ஓம் பிர்லா சபாநாயகர், லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தில் கூட திமுக உறுதியாக தான் இருந்திருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ மாணிக்கம் தாகூர் அவர்களோ பேசியது காங்கிரஸ் மேலிடத்தினுடைய பேச்சு அல்ல. அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னதுதான் காங்கிரஸ் மேலிடத்துடைய இது. அவங்க அமைதியா இருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா, நீக்கவும் சொன்னார். செல்வ பெருந்தகை போய் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து பெங்களூருக்கு சென்று மாணிக்கம் தாகூர் பேசலாம், கட்சி விட்டு நீக்கும்னு. அதுதான் காங்கிரஸ் உடைய குரல். அந்த குரலை தான் இன்றைக்கு ஆல் இந்தியா பொதுச் செயலராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர்கள் ஒழித்திருக்கிறார். சோ காங்கிரஸ் மேலிடம், டெல்லி மேலிடம் தெளிவாக இருக்கிறது. இங்கே கீழே உள்ளவர்கள் எப்படி சலம்பி இருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியவில்லை. வந்த குரலை பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவுடைய குரலாக நாக்பூர் ஸ்கிரிப்டாகத்தான் ஒழித்தது. அது கடந்த காலங்களில் டெல்லியில, ஹரியானால, பீகார்ல தோல்வியை தழுவுனது போல அந்த கூட்டணியை வந்து தோற்க செய்ய தமிழ்நாட்டில கபலீகரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு RSS பாஜகவுடைய திட்டமா, அதற்கு மாணிக்கம் தாகூர் போன்ற ஆட்கள் வந்து உறுதுணையாக இருந்தார்களா என்பது வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யும் தெளிவுபடுத்தப்படும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை வழங்கி இருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.